தென்காசியில் பட்டப்பகலில் மூதாட்டியை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மூதாட்டியை தாக்கிவிட்டு பீரோவில் இருந்த 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியில் பட்டப்பகலில் மூதாட்டியை தாக்கி 30 சவரன் நகையும் 7 லட்சம் ரூபாய் பணம் 1 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயேந்திரன். வணக்கம் ஜெயேந்திரன், முழு விவரங்களை பகிரலாம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் உள்ள பாம்புக்கோயில் சந்தை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன். இவர் இதே பகுதியில் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் மாரியப்பன் தனது குடும்பத்துடன் வெளியூரில் உள்ள தனது உறவினர் நிச்சயார்த்த விழாவிற்கு சென்றுள்ளார். அப்போது மாரியப்பன் மாமியார் மூதாட்டி மாரியம்பாள் என்பவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்த அந்த மர்ம ஆசாமி முகத்தை மறைத்தபடி பருதா அணிந்து வந்து வீட்டில் இருந்த மாரியம்மாளை தாக்கிவிட்டு அப்ப வீட்டில் இருந்த பீரோவின் சாவியை எடுத்து பீரோவை திறந்து அதில் இருந்த 30 சவரன் தங்க நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளார். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா மூதாட்டியின் முனங்கல் சத்தம் கேட்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தனது உறவினருக்கு தகவல் அளித்தனர். அப்போது மூதாட்டியை மீட்டு புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சொக்கம்பட்டி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து மோப்ப நாய்கள் மற்றும் தடவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது அந்த பகுதி அதிகாலையில் அந்த பகுதியில் ஒரு வீட்டின் அருகில் மஞ்ச பை ஒன்று இருந்துள்ளது. இதனை பார்த்ததில் அப்போது அந்த பைக்குள் நகை மற்றும் பணம் இருந்துள்ளது. அப்போது அதை எடுத்து பார்த்தபோது அதில் 1 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் மட்டும் காணாமல் போயிருந்ததும் மீதி நகை அதே பையில் இருந்ததை அடுத்து அந்த நகை மற்றும் பணத்தை காவல்துறையினர் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயேந்திரன்.